الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனினுடைய 53வது அத்தியாயம் சூரா நஜ்மினுடைய 43வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வே உங்களை சிரிக்கவும் வைக்கின்றான், அவனே உங்களை அளவும் வைக்கின்றான் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகின்றான். சிரிப்பும் அழுகையும் இறைவன் புறத்திலிருந்து வந்த ஒரு அருட்கொடையாக இந்த மனித குலத்திற்கு இருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக ஒரு மனிதர் சிரிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த சிரிப்பிற்கு மிக மிக முக்கியமான காரணமாக அவனுடைய மகிழ்ச்சி தான் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சியாக இருப்பது, அதன் மூலம் சிரிப்பை வெளிப்படுத்துவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கு பல செய்திகள் ஆதாரமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதும் சிரிப்பதும் உடல் ரீதியான பல நன்மைகள் அதன் மூலமாக இருக்கின்றது என்றெல்லாம் இன்னைக்கு மருத்துவ உலகமும் சொல்லி தந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் சிரிப்பு ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அவனுடைய மன அழுத்தத்தை அது குறைக்கும், அவனை மகிழ்ச்சிகரமாக வாழச் செய்யும் என்றெல்லாம் ஆய்வுகளை பார்க்கின்றோம். இதுல அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. இறைவன் திருமறை குர்ஆன்ல உஸ்வத்துல் ஹஸனா, நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும், பிறரை எப்படி மகிழ்விக்கணும் என்பதிலும் கூட அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் செல்போனுடைய அந்த உலகத்தில் மனிதர்களோடு பேசிக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. ரொம்ப கம்மியாக பேசிக்கொள்கின்றார்கள். ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட கணவன் மனைவி பேசுவதே அபூர்வமாக இருக்கின்றது. தாய் பிள்ளைகளோடு, தந்தை பிள்ளைகளோடு, பிள்ளை பெற்றோரோடு பேசுவதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு வகையான மன அழுத்தத்துல, ஒரு வகையான டிப்ரெஷன்லயே இந்த உலகத்துல இன்னைக்கு மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்துல ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மார்க்க அடிப்படையில நகைச்சுவை பண்போடு இருக்கணும். யாரையும் புண்படுத்தாம, பிறரை காயப்படுத்தாம, பொய் பேசாம, மார்க்க வரம்புகளுக்கு உட்பட்டு தானும் நகைச்சுவையாக இருக்கணும், பிறரையும் அந்த பண்போடு அணுக வேண்டும் என்பதை மார்க்கத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சிறுவர்களிடத்துல கூட மிக அன்பாக பழகுவாங்க. அவங்க எவ்வளவு சேட்டை பண்ணாலும் கூட அவர்களை கண்டிக்காமல் எப்படி அன்பாக அரவணைக்க வேண்டுமோ அப்படி அன்பாக அரவணைத்திருக்கின்றார்கள் என்று செய்திகளை பார்க்கின்றோம். நபிகளாருடைய மரண நேரத்தில் கூட நபிகளார் நகைச்சுவையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு அதிசாதாரணமாக இருக்கின்றது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நகைச்சுவை பண்போடு உணர்வோடு இருப்பார்கள் என்று சொன்னால், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதர் நபிகளாரிடத்தில் வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பயணிப்பதற்கு ஒரு வாகனம் தேவைன்னு கேட்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அவரிடத்தில் சொல்கின்றார்கள், நான் உங்களுக்கு வேணா ஒரு ஒட்டக குட்டியை ஏற்பாடு செய்து தருகின்றேன்னு அவரிடத்தில் சொல்கின்றார்கள். அப்ப அந்த மனிதர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டக குட்டியை வச்சு நான் எப்படி போக முடியும்? ஒட்டக குட்டியில ஏறி பயணம் செஞ்சு போக முடியுமா? அது எனக்கு எந்த பயனையும் அளிக்காது என்று கேட்டதுமே நபிகளார் திரும்ப சொல்கின்றாங்க, எந்த ஒட்டகமாக இருந்தாலும் அது தன்னுடைய தாய் ஒட்டகத்து குட்டி தானே, அந்த அடிப்படை தான் சொன்னேன். ரசூலுல்லாஹ் பெரிய ஒட்டகத்தை தான் கொடுக்க போறாங்க, இருந்தாலும் கூட ஏன் குட்டின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, எந்த ஒட்டகமாக இருந்தாலும் அதற்கு எத்தனை வயசானாலும் அதுவும் ஒரு தாய்க்கு குட்டி தானே என்று ஒரு மனிதர் வந்து கேட்கும் பொழுது நகைச்சுவை உணர்வை நபிகளார் வெளிப்படுத்துகின்றார்கள். இங்க என்ன கவனிக்கும் என்று சொன்னால், நபிகளாருக்கு நம்மளை விட பொறுப்புகள் அதிகம். இன்னைக்கு நாம சாதாரண குடும்ப பொறுப்பை பார்த்துக் கொள்வதற்கு மூஞ்சி உருண்டை வச்சிருக்கிறோம். ஆனா நபிகளாருடைய பொறுப்பு என்பது அப்படி கிடையாது.
அல்லாஹ்வின் தூதர், ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், போர்படை தளபதி, பல பொறுப்புகள் இருந்துருச்சு. இருந்தாலும் கூட நபிகளாருடைய பண்பு என்பது இப்படித்தான் இருக்கும். பிற இடத்துல இலகிய மனதோடு அப்படியே நகைச்சுவை உணர்வோடு பழகுவார்கள். எந்த அளவிற்கு நபிகளார் இந்த ஒரு விளையாட்டு தன்மையோடு இருந்திருக்கின்றார் என்று சொன்னால், இன்னொரு சம்பவத்தை பாருங்க. சாஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமவாசி, இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கிராமத்து பொருளை அன்பளிப்பாக கொடுப்பார். இவர் கொஞ்சம் அழகற்றவராக இருப்பார். அதனால மக்கள் பார்த்தாலே இவரிடத்துல பெருசா பேச மாட்டாங்க. ஆனா நபிகளாருக்கு இவர் கிராமத்து பொருளான காய்கறிகளை அன்பளிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப நபிகளார் இடத்துல மதீனாவிற்கு நகரத்திற்கு எப்பெல்லாம் வருகின்றாரோ அப்ப நபிகளார் இவருக்கு திரும்ப செல்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள். அப்படி ஒரு முறை இந்த சாஹிரா என்ற கிராமவாசி மதீனாவிற்கு தன்னுடைய பொருட்களை எல்லாம் விற்று கொண்டிருக்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பார்க்காத வகையில், யாருமே அவரிடத்துல அதிகமா பேச மாட்டாங்க, அவரை நேசிக்க மாட்டாங்க. ஆனா நபிகளார் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்று சொன்னால், அவர் பார்க்காத வகையில அவருடைய பின்னாலிருந்து அப்படியே இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொள்கின்றார்கள். கட்டி அணைத்துக் கொண்டது யாருன்னு தெரியாம இந்த சாஹிரா அப்படியே என்னை விட்டு விடுங்கள் என்று அங்க பிடியிலிருந்து விடுபட முயற்சிக்கின்றார். அப்ப நபிகளார் சொல்லுகின்றாங்க, இந்த சாஹிரா இருக்கின்றாரே அவர் நம்முடைய கிராமத்தார், நாம் தான் அவருடைய நகரம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். பின்னாலிருந்து கட்டி அணைத்தது நபிகளார் என்று தெரிந்த உடனேயே அந்த கிராமவாசி தன்னுடைய முதுகை நபிகளாருடைய நெஞ்சோடு இறுக்கிக் கொள்கின்றார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டாக கேட்கின்றார்கள், இந்த அடிமையை விலைக்கு வாங்கிக் கொள்ளக்கூடியவர் யாரேனும் இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்போ அவர் சாஹிரா சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னை யாரும் விலைக்கு வாங்க மாட்டாங்க, நான் யாருக்கும் பிடிக்காதவன், யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள் என்று சொன்னதுமே நபிகளார் அவருக்கு அழகாக சொல்கின்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல மிகவும் விலை உயர்ந்தவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை நபிகளார் கொடுத்து, அங்கேயே தன்னுடைய ஒரு விளையாட்டு தன்மையை, ஒரு நகைச்சுவை உணர்வை, இன்னொரு மனிதனுடைய கண்ணியத்தை, சகோதரத்துவத்தை நபிகளார் பேணுவார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தலைவர்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை, கூத்தாடிகளை எல்லாம் தலைவர்களாக ஏற்று பல இளைஞர்கள் பின்பற்றுகின்றார்கள். அவங்க வழியில செல்கின்றார்கள். இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா இறங்கி வந்து பார்ப்பானா? ஒண்ணுமே பார்க்க மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தேவைக்கு ஏற்ப மக்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். மக்களிடத்தில் அப்படியே இலகுவாக பேசுவதை போல காட்பார்கள். தேவை முடிந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய ரசிகன் என்றெல்லாம் எடுத்து கூட பார்க்க மாட்டான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும், மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும், எப்பேற்பட்ட பொறுப்புகளை சுமந்திருந்தாலும் இந்த விளையாட்டு தன்மையோடு, பிறரை கண்ணியப்படுத்தக்கூடிய, பிறரிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு பழகக்கூடிய பண்போடு இருந்தார். அதனால்தான் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நறுகுணத்திலே இருக்கின்றீர்கள். நறுகுணம் என்று சொன்னால் பொய் பேசாமல் இருப்பது, உண்மையை பேசுவது, இது மட்டும் கிடையாது. நறுகுணம் என்பது பிற மனிதரிடத்துல இலகுவாக படுவதுதான் ஆகச் சிறந்த நறுகுணம். நபிகளாருடைய இந்த பண்பின் காரணமாகத்தான் பல மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதை நாம பாடமாக எடுத்துக்கொண்டு, படிப்பினையாக எடுத்துக்கொண்டு, குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நகைச்சுவை தன்மையோடு இருக்கணும். அதுல மிக முக்கியமான கண்டிஷன், பொய் பேசக்கூடாது, பிறரை புண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. மார்க்க வரம்புக்கு உட்பட்டு நம்முடைய நகைச்சுவை உணர்வு எப்போது வெளிப்படணும், அது நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லது. அதை மார்க்கம் ஆதரிக்கின்றது. நபிகளார் அதற்கு நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட பண்போடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் முடிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.